டு காட். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவலாக அப்போ தான் வளர ஆரம்பித்தப்போ எனக்குள்ள 2 கேள்விகள் இருந்தது. நம்பர் 1, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், தாவீதோட இருந்தாருன்னு வசனம் சொல்லுதே, என்ன செஞ்சால் தேவன் என் கூட இருப்பார்? நம்பர் 2, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நிறைய பேசுவோம், பழகுவோம், gift கொடுத்து நம்ம அன்பை காட்டுவோம். ஏசப்பாவை நேசிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனால் பார்க்கவே முடியாத ஏசப்பா கிட்ட எப்படி என் அன்பை காட்டுறதுன்னு டவுட்டு. ஆனால் இந்த 2 கேள்விகளுக்கு பதில் ஒன்று தான். ஏசப்பா மேலே அன்பாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் வசனங்களை நேசித்து கீழ்ப்படிவோமாம், அதன்படியே நடப்போமாம். அப்போ தேவனுக்கு நம்ம ரொம்ப பிரியமான பிள்ளைகளாக மாற ஆரம்பிப்போம். ஏசப்பா சொல்கிறார் இல்லையா, நான் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறதால தேவன் என்னை தனியே இருக்க விடாமல் என் கூடவே இருக்கிறார்னு. அதே போல் நாமும் அவருக்கு பிரியமாய் மாறுவதால் பிதாவும் குமாரனும் நம்ம கூடவே இருக்க ஆரம்பிப்பாங்களாம். இனிமே ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணாலும் அதுக்கு இன்னையிலிருந்து கீழ்ப்படிய ஆரம்பிங்க. தூரம் இருந்த தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர்றதை உணர ஆரம்பிப்பீங்க. நன்றி.